மன்னிச்சு இந்த வீடியோல இந்த சாரி நான் போஸ்ட் பண்றதுக்கு. ஜம்காலம் சீரியஸா ஜம்காலம் எனக்கு ரொம்ப சஃபிகேட்டா இருக்கு. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜம்னா. இன்னைக்கு இந்த வீடியோல மீஷோல பர்ச்சேஸ் பண்ண சில்க் சாரீஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இந்த பேஜ் கலர் சாரி தான் பார்க்க போறோம். ஆமா, எனக்கு ஆக்சுவலி மீஷோல வந்து பேஜ் கலர் தான் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு பேஜ் கலர் மாதிரி தெரியல. எனக்கு பிங்க் அண்ட் காப்பர் அண்ட் ப்ரௌன்லாம் மிக்ஸ்டு கலர் மாதிரி எனக்கு தெரியுது. ஆக்சுவலி டபுள் ஷேடாகவும் எனக்கு தெரியுது. இங்க பக்கம் எனக்கு வந்து ஒரு லைட் காப்பர் கலர்ல இருக்கு, கீழே பக்கம் பிங்க் ஷேட்ல இருக்கு எனக்கு. ஸோ அதனால டபுள் ஷேட்ல தான் இருக்கு. இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 462 தான். தாராளமாக வாங்கலாம். மெட்டீரியல் வந்து ரொம்ப சாஃப்டாகவே இருக்குது. காட்டன் சில்க்னு கொடுத்துருக்காங்க, ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. ஆக்சுவலி ப்ளவுஸ் பீட் வந்து இதோட இன்னொரு பார்ட்டில் கொடுத்துருக்காங்க, இதே கலர் தான் அது. ஸோ அது வச்சு கட்டணும்னா எனக்கு செம்ம நிறைய ப்ளீட்டாக வருது, என் சென்டர் ப்ளீட் எனக்கு. நீங்கள் அதை கட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, அந்த நீங்கள் ப்ளவுஸ் பீட் கட் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு மீடியமாக ஒரு 4 to 5 ப்ளீட்ஸ் வரும் நான் நினைக்கிறேன். நிறைய ப்ளீட்ஸ் இருக்குது, அதனால நான் சொன்னேன். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கலர் தான் கொடுத்துருக்காங்க. பார்டரும் கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது. இந்த பக்கம் பாருங்க, சுங்குலாம் போட்டு கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. ஸோ நம்ம வந்து ஓரம் தைக்கணும்னு அவசியம் கிடையாது, இந்த பக்கத்துக்கு சுங்கு வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப அழகா இருக்கு. இதெல்லாம் அந்த காப்பர் கலர் ரொம்ப அழகா இருக்கு, ப்ரீமியமா ரொம்பவே சாஃப்டா இருக்கு. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த இடத்துல ரொம்ப தின்னா இருக்கு, இங்க கொஞ்சம் திக்காவே இருக்கு. ஸோ இன்னும் நல்லா டபுள் ஷேட் கொடுத்துருக்கனால இங்கே நமக்கு திக்கா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ப்ளவுஸ் பிட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க ரொம்ப கிளாஸியா இருக்கு, ரொம்ப ஃபெஸ்டிவ் வைபா இருக்கு. நீங்க கோவிலுக்கு அந்த மாதிரி கட்டணும்னா கூட தாமா கட்டிட்டு போகலாம். 462 வாங்கலாம். ஃபுல் வீடியோல பார்த்துலாம். நம்ம பார்க்க போறது இந்த மங்களகரமான்னு சொல்லுவோம், மங்களகரம் சொல்ல முடியாது, ரொம்ப டூ மச் ஆஃப் ஃபெஸ்டிவல் சொல்லலாம், அந்த மாதிரியான சாரி தான் இது. இது வந்து நல்ல ஒரு காம்பினேஷன், ரெட் வித் ப்ளூ. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இமேஜில் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த மாடலுக்காக நான் சூஸ் பண்ணேன். பட் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் எனக்கு லைட்டாக டவுட், இது கொஞ்சம் பெரிய கட்டுற மாதிரி இருக்கோ சாரி. பெரிய கட்டுற மாதிரி இல்லை, பெரிய கட்டுற சாரி தான் இது. ஏன்னா அந்த மாதிரி காம்பினேஷன் தான். செக்டு வச்ச சாரி, செக்டு கூட கிடையாது, நல்லா ஸ்டைப் வச்ச சாரி. இந்த கலர் காம்பினேஷன் அந்த காலத்துலேருந்து கட்டிட்டு வர்றாங்க. இது பார்த்தீங்கன்னா காட்டன் செட் தான் கொடுத்துருக்காங்க. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 300. எனக்கு தெரிஞ்சு 300க்கு அஃபோர்டபுளாக வாங்கலாம். பார்த்தீங்கன்னா தாராளமாக வாங்கலாம். ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது, மடிப்பு அவ்வளோ அழகாக நிற்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நான் வேர் பண்ணியிருக்க மாதிரி இல்லை. ஃபர்ஸ்ட் சாரீ கட்டினதும் அப்படி தான் இருந்துச்சு, இந்த சாரியும் அது மாதிரி தான் இருக்குது. இந்த சாரியோட ப்ளவுஸ் பீட்டும் வந்து உள்ளே தான் கொடுக்கல, இதோட இன்னொரு முந்தியில் கொடுத்துருக்காங்க. அதோட கலர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இருங்க, இந்த கலரில் கொடுத்துருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, ரெட் வித் ப்ளூல காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கலரில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் மெட்டீரியல். ஸோ நம்ம வேணா நம்ம கட் பண்ணிக்கலாம், இல்லை வேணாம்னா நம்ம நீங்கள் ப்ளூ பிளெயின்லேயே கூட நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். நீங்கள் நான் இப்போ இந்த வீடியோவில் வேர் பண்ணுறது எல்லாமே அம்மாவோட சாரீ ப்ளவுஸ் தான் இது. எனக்கு வேற வழி தெரியலை, ஏன்னா அந்த சில்க் சாரீக்கு வந்து எனக்கு அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாக்ட் கலருக்கு டோனுக்கு எனக்கு கிடைக்கல. ஸோ வந்து அம்மா கிட்ட இருக்கிற சாரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நான். கம் டு த பாயிண்ட், இந்த சாரி எனக்கு கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது நம்மளும் கட்டலாம், நம்ம சின்ன பிள்ளைங்களும் கட்டலாம். நம்ம சின்ன பிள்ளை கிடையாது, வயசாயிடுச்சு தான், இல்லைன்னு சொல்ல ஒத்துக்கிறேன் நான். சின்ன பிள்ளை மிடில் ஏஜ் அந்த மாதிரி ஏஜ்ல பர்சனாக நம்ம கட்டிக்கலாம். நம்ம இது எப்படின்னா ஒன் ப்ளீட்ல நீங்கள் எங்கே தெரியணும்னா நீங்கள் ஒன் ப்ளீட்ல கட்டிக்கலாம், இல்லை ப்ளீட் வச்சு நீங்கள் கட்டிக்கலாம். நீங்கள் ப்ளீட் வச்சு ஹிப் பெல்ட் வச்சுக்கலாம், நீங்கள் ஹிப் செயின் போட்டுக்கலாம். அந்த மாதிரி வந்து நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். நம்ம உடனே எனக்கு வந்து தாட் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, பெரியவங்க கட்டுற மாதிரி இருக்கு சாரி நம்ம சொல்லி நம்ம தாட் வராது, பார்க்கணுங்க தெரியாது. ஸோ அந்த மாதிரி அது ஒரு டிப் நான் சொல்றேன், அதை தெரிஞ்சுக்கோங்க. நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. இதோட ஃபுல் வீடியோ பார்த்துலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த அழகான கலர்ல இருக்க சாரி தான் பார்க்க போறோம். எனக்கு சாரி ஆக்சுவலி பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. எதுனால ரொம்ப சாஃப்டா இருக்கு, ரொம்ப லைட் வெயிட்டடா இருக்கு எனக்கு. அண்ட் சாரி வந்து ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நம்மளுக்கு கட்டினோடனே அவ்வளோ அழகா மடிப்பு நின்றுடுச்சு. எனக்கு ரொம்ப சாஃப்டா இருக்குன்னா அழகா நின்றுடுச்சு. இது கண்டிப்பா ஒரு மஸ்ட் பையா இருக்கும். ஆனா எனக்கு வந்து சென்டர் பிளேட் மட்டும் நிற்கும். எனக்கு மேபி நம்ம கை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சா நம்ம நிற்கும்னு நினைக்கிறேன். இதுதான் அழகா நின்றுச்சு. இது கீழே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டா நம்ம நின்றோம். எனக்கு அது மட்டும் தான் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. இதோட ரேஞ்ச் வந்து 436. ஓகே, தரமாங்க. இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா டைப் வந்து பனாரஸ் கொடுத்துருக்காங்க. பட் சாரி வந்து காஞ்சிபுரம் சில்க் கொடுத்துருக்காங்க. சீரியஸாக காஞ்சிபுரம் சில்க்லாம் கிடையாது, ஒரு சில்க் காட்டன் சொல்லலாம். நம்ம சில்க் காட்டன்லேயே சாஃப்ட் சில்க் காட்டன் இருக்கும், அந்த மாதிரி சாரி இது.
எனக்கு கலர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சீரியஸாவே. ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, நாகப்பூ கலர் நாகப்பூ கலர் அண்ட் கிரீன் கலர். எனக்கு வேற பிளவுஸ் இல்ல, அம்மாவோட பிளவுஸ் கிரீன் கலர் தான் கிடைச்சது. அதனால நான் பேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு பிளவுஸ் மெட்டீரியல் வந்து இது சாரிலே கொடுத்துருக்காங்க. எது பார்த்தீங்கன்னா இதான் அதோட பிளவுஸ் மெட்டீரியல். அது விட்டு தான் நான் கட்டியிருக்கேன், அதனால தான் உங்களுக்கு லென்த்தியா இருக்கும் எனக்கு முந்தி. இது வந்து முந்தி ஆக்சுவலி இந்த இப்போ சாரி இந்த பூவா இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பூ தான் வந்து கிரீன் கலர் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்காங்க. இது வந்து சும்மா டாட் டாட் டிசைன் மாதிரி ஒரு ஃபிளார், குட்டி குட்டி ஃபிளார் டிசைன் மாதிரியே கொடுத்துருக்காங்க. இது வந்து பிளவுஸ் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டா இருக்கு. நீங்களே பாருங்க, மடி வைக்கிற மாதிரி நான் வைக்கிறேன் நான் எப்படி நிக்குதுன்னு. ஸோ உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. தெரியுதா? இங்க பாருங்க எவ்வளவு அழகா நிக்குது பாருங்க. இப்படிதான் எனக்கு வந்து சென்டர்ல நிக்குது. இப்ப எனக்கு அழகா இப்படி நிக்குது பார்த்தீங்க எவ்வளவு அழகா. அந்த மாதிரி கலர் வைஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அழகா இருக்கு, ரொம்ப பிளசண்டா இருக்கு. இப்போ ரீசனா இந்த கலர் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கு, அதனால இந்த கலர் சூஸ் பண்ணா ரொம்ப அழகா இருக்கு. ஒர்த் ஃபார் மணி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த ஜம்காலம் தான் பார்க்க போறோம். ஜம்காலம் ஏன் நான் சொல்றேன்னா, அந்த அளவுக்கு திக்கா இருக்கு, ரொம்ப அப்படிதான் இருக்கு. குளிருக்கு போட்டுட்டு இருக்க மாதிரி ஜம்காலம் மாதிரி தான் இருக்கு. எனக்கு இன்னும் புடவை மாதிரி தெரியல எனக்கு. இது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பனாரஸ் சில்க்கு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் வந்து 512. ஸோ அந்த ரேஞ்சுக்கு அதுக்கான குவாலிட்டி இருக்குன்னு நினச்சா நான் நம்பி வாங்கினேன். பட் அதுக்கான குவாலிட்டி சத்தியமா கிடையாது. ரொம்ப திக்கா இருக்கு, ரொம்ப படிய மாட்டேங்குது. இதோட மெட்டீரியலே பாருங்க ஒரு மாதிரி தெரியுது உங்களுக்கு, ஒரு மாதிரி வழ வழ வழன்னு இருக்கு பார்த்தீங்களா? அது நல்லாவே இல்லை. அது சத்தியமா ஐயோ கடவுளேன்ற மாதிரி இது பாருங்க. இதுதான் தெரியுதா உங்களுக்கு? இந்த கலர் எப்படி இருக்கு, இந்த கலர் எப்படி இருக்கு, இந்த டபுள் ஷேட் தெரியுதுக்காக அந்த ஒரு மேல இன்னொரு லேயர் கொடுத்துருக்காங்க, ஸ்டிச் பண்ணிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல். இந்த கலர் லேயர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டிச் பண்ணிருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு? எனக்கு சுத்தம் பிடிக்கவே இல்லை, ரொம்ப மடிய மாட்டேங்குது. அது நல்லாவும் இல்லை. அந்த கோல்டன் கலரும் வந்து கோல்டன் கலர் மாதிரி இல்லை. ஒரு பிளவுஸ் பீட் வேற கொடுத்துருக்காங்க, அது இந்த கலர் தான். இந்த பார்டர்ல நீங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த கலர் தான் கொடுத்துருக்காங்க. இது சாரி நல்லா இல்லை, பிளவுஸ் மட்டும் நல்லா இருந்து என்ன பண்றது நம்ம. நாட் ஒர்த் ஃபார் மணி சொல்லலாம் நம்ம. நீங்க தப்பித்தவரை கூட வாங்கிடாதீங்க. அதுவே எனக்கு என்னன்னு தெரியல, நம்ம வீடியோல வந்து நான் எந்த சாரி வேணாம், எந்த ட்ரெஸ் வேணாம், இது குவாலிட்டி நல்லா இல்லைன்னு சொல்லணும், அதுதான் வந்து பர்டிகுலரா போய் நிறைய பேர் வாங்குறீங்க. அது வேண்டாம். நீங்க வாங்கி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஏன் மேல தப்பு நினைக்க கூடாது. இல்லைன்னா வாங்கி நான் நல்லாவே இல்லாத வீடியோ போடுறேன், நல்லாவே இல்லாத ப்ராடக்ட் போடுறேன்னு நினைச்ச கூடாது. நீங்க அதுக்காக தான் பிஃபராகவே நான் நல்லா இல்லைன்னு நான் உண்மையை நான் சொல்லிடுறேன். நான் நல்லா இல்லை வாங்காதீங்க ப்ளீஸ். அட்லீஸ்ட் நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டாச்சும் வாங்குங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ன்றதுக்காக நான் இவ்வளவு லென்த்தியா பேசுறேன், எனக்கு அவசியம் கிடையாது. நம்ம பார்க்க போது இந்த கேரளா சாரி தான். கேரளா சாரி கிடையாது ஆக்சுவலி, இது ஒரு கோல்டன் கலர் சாரி. இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா டிஷ்யூன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் டிஷ்யூ மாதிரி தெரியல எனக்கு. டிஷ்யூ சாரினா கொஞ்சம் பஃபியா இருக்கும், அந்த மாதிரிலாம் இல்லை. இது ரொம்ப சாஃப்டா இருக்கு, சாஃப்ட் சில்க்னா சொல்லலாம், அந்த மாதிரி இருக்கு. எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல கோல்டன் கலர் கம்ஸ், ரோஸ் கோல்ட் கலர்ல இருக்கு. அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க நம்மளாம் இந்த சுங்குலெல்லாம் பாருங்களேன், ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? சுங்குலெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. நம்ம சாரீ கட்டினோடனே ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி இல்லை, எனக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. எனக்கு சாரியோட ப்ளீட்ஸ்லாம் அமைங்கிருக்குது நீங்கள் பாருங்களேன், ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது, பாடி ஹேக்கிங்காக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 475 தான். தாராளமாக 475க்கு இதுக்கு ப்ளவுஸ் பீட்டும் கொடுத்துருக்காங்க. இன்னொரு எட்ஜில் இருக்குது இந்த சாரியோட ப்ளவுஸ் பீட்டு. நான் அதோட சேர்த்து மச்சு தச்சதுனால தான் எனக்கு வந்து நிறைய ப்ளீட்ஸ் இருக்குது சென்டர் ப்ளீட்டில். எனக்கு பிடிச்சிருக்கு. நான் க்ரீன் கலரில் பேர் பண்ணியிருந்தாலும் ப்ளவுஸ் வந்து எனக்கு கேரளா சாரி மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நீங்கள் ரெட் கலரில் இல்லை மாடலுக்கு இருக்க மாதிரி எல்லோ கலரில் கூட நீங்கள் பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் நம்ம ஆரி ஒர்க்லாம் வச்சு தச்சுன்னா சூப்பராக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது எனக்கு. இதோட ஃபுல் வீடியோ பார்த்துலாமா? லாஸ்ட் ஃபைனலா பார்க்க போறது இந்த கிரீன் வித் மெரூன் கலர் சாரி தான் பார்க்க போறோம். இந்த சாரின்னு சொன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கு. ஏன்னு தெரியல, இந்த வீடியோல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்ட் சில்காவே வந்திருக்கு. எனக்கு நல்லாவும் அமைஞ்சிருக்கு, ரொம்ப அழகாவும் இருக்கு. எதுவும் டிசப்பாயின்ட் மாதிரி எதுவுமே இல்லை, எனக்கு ரொம்ப அழகா இருக்கு. இதுக்கு பிளவுஸ் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. இந்த சாரில அட்டாச்சா இருக்கு, இன்னொரு பக்கம் இருக்கு, அது இந்த கலர்ல கொடுத்துருக்காங்க.
இதுக்கு எப்படி வந்து உங்களுக்கு பூவா போட்டு கொடுத்துருவாங்களோ அதே மாதிரி தான் அதுலயும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு சுங்குலாம் போட்டு கொடுத்துருக்காங்க. பட் சில சுங்குலாம் வந்து அவிழ்ந்து இருக்கு. என்னதுல தெரியுது அவங்களுக்கு, சில சுங்குலாம் வந்து அவிழ்ந்துருக்கு. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 498. தாராளமாக வாங்கலாம். ரொம்ப சாஃப்டா இருக்கு. மெட்டீரியல் வந்து சாஃப்ட் சில்காக கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கு. அண்ட் வேர் பண்ணிருக்க மாதிரி எனக்கு எந்த வெயிட்டுமே இல்லை. எனக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக கிடது. மேபி நம்ம கோயிலுக்குலாம் போட்டுட்டு போகலாம், இல்லை வெட்டிங்க்கு வந்து மார்னிங் வெட்டிங்க்குலாம் நம்ம போட்டு போகலாம், இல்லை வேற ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி நம்ம போட்டு போகணும். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ட்ரெடிஷ்னலா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கலரும் வந்து நல்ல ஒரு டபுள் ஷேட்ல இருக்கு. அந்த கிரீன் அண்ட் காப்பர் கலர் அந்த மாதிரி மெரூன் கலர்லாம் மிக்ஸ்ல இருக்குன்றதால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லாவும் இருக்கு. அதுவும் இந்த ஆப்போசிட் கலர் இதெல்லாம் நம்ம வைப்ரண்டா போட்டா நம்ம பிளவுஸ் பிட்டா நம்ம இன்னும் நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபுல் வீடியோல பார்த்துலாம். ஓகே, வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பா பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்த சாரீஸ்ல எதெல்லாம் பிடிச்சிருக்கு, எதெல்லாம் பிடிக்கல, எதெல்லாம் இன்னும் நிறைய இருந்திருக்கலாம்ன்றது உங்களோட ஏதாவது ஃபீட்பேக் இருந்தாலும் எங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரம் ஜம்னா. பாய். நன்றி, வணக்கம்.